அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார். இந்த அதிசார பெயர்ச்சி காலகட்டத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலகட்டம் ஒரு பொற்காலம்னே சொல்லணும். உங்க காட்டுல மழைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துல. இன்னொன்னு, ஜென்ரலாவே குரு கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல வந்தமரும்போது யோக பலன்களை கொடுப்பார். 4ஆம் இடத்துல உச்சபலம் பெறும் குரு பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை செய்ய போறார். இடம் வாங்குற அமைப்பு, வீடு கட்டுற அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குற அமைப்பு, இது எல்லாமே மிக பிரமாதமா இருக்கு. அசையா சொத்து சேர்க்கைங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நீண்ட காலமா பதவி உயர்வு வேணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்துல நிறைய சுப செய்திகள் உங்களை தேடி வரும். மன மகிழ்ச்சி கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நிறைய பேர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்வதற்கான முயற்சிகளையும் இந்த காலகட்டத்துல மேற்கொள்வீங்க. நீங்க எடுக்கும் முயற்சிகளிலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். வெளிநாட்டு வருமானத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும். வேலையில மாறுதல்கள் உண்டாகும். நிறைய பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை மாறத்துக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பெஸ்டான காலகட்டம். இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சா நிச்சயமா வேலை மாறுதல், பணி மாறுதல், பணியிட மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலர் கணவன் மனைவி இருவரும் வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழலை கடந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்தி இருக்கலாம். வேலை காரணமாவோ இல்ல வேறு சில தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க மாதிரியான நிலை கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்டு இருக்கலாம். ஆனா இப்போ மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைவாங்க. ஒரு சிலர் வீடு இல்லாம இருப்பாங்க. ஒரு சிலர் வீடு கட்டியும் குடிபோக முடியாம இருந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு சொந்த வீட்டுக்கு போறதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு இல்ல. ஒரு சிலருக்கு பணம் எல்லாம் இருந்தும் சொந்த வீட்டுக்கு போக முடியாத நிலை. இப்படி அசையா சொத்து அல்லது சொந்த வீடு கனவாவே இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவுகள் நனவாகும். சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய சூழலை கொடுக்கும். ஏற்கனவே ஒரு வீடு வச்சிருக்கவங்க கூட எக்ஸ்ட்ராவா இன்னொரு வீடு கட்டுறதுக்கு உண்டான சூழலை கொடுக்கும். அதுக்காக எல்லாருக்கும் இன்னொரு வீடு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அவங்கவங்க பொருளாதார நிலைக்கு ஏற்ப ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வகையிலையோ அசையா சொத்து சேர்க்கையையும் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தும் இந்த காலகட்டம். அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல தாயோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி தாயோட ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும். தாய் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். தாய்க்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் நீங்கி இந்த காலகட்டத்துல தாயுடைய உடல் நலம் சிறப்பா இருக்கும். தாய் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கிடைக்கும். கடல் சார்ந்த துறையில இருக்கவங்க, மீன்பிடி தொழில இருக்கவங்க, நீர் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வருமான உயர்வு மிக சிறப்பா இருக்கும். 9ஆம் இடம் ஆபரண ஸ்தானம். 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அசையா சொத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்ச இந்த காலகட்டத்துல நிறைய பேர் அணிகலன்கள் வாங்குவீங்க. தங்க அணிகலன்கள் வாங்கி சேர்ப்பீங்க. ஒரு சிலருக்கு அடகுல இருந்த நகையை கூட மீட்கிறதுக்கான சூழலை கொடுக்கும். நிச்சயமா தங்க நகை சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்துல மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும். நீங்க எந்த துறை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி,
தொழில் ரீதியாகவும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உயர்வு முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்துல கொஞ்சம் சுமாரான நிலையில இருந்தாலுமே இப்போ குருவுடைய பார்வையில இந்த தொழில் ஸ்தானாதிபதி சனி வருவார். அதனால தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமா சிறப்பாகவே இருக்கும். அடுத்து சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, கதை எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, கேமரா இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்குமே அல்லது புதுசா இது சார்ந்த தொழில்ல இறங்குறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக யோகமான காலகட்டம். நாம ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல வாழ்க்கை, நல்ல மகிழ்ச்சி, திருப்தி இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமாதிபதி செவ்வாய் களத்திர ஸ்தானத்துல இருந்த காரணத்தினாலையும் களத்திர காரகனான சுக்கிரனுமே இப்போ நீச்ச நிலையில இருக்கிற காரணத்தினாலையும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருக்கும். கணவன மனைவியோ மனைவிய கணவனோ புரிஞ்சிக்காம கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்திருப்பீங்க. அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்காம சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது வந்து போயிருக்கும். ஒரு சிலர் பிரிஞ்சு கூட வாழலாம். ஆனா இப்போ பிரிஞ்சு வாழறதுனால உங்க வாழ்க்கை துணையுடைய அருமை உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம போய் பேசலாமா, அவங்க நம்ம கிட்ட வந்து பேசுவாங்களா, இந்த ஒரு ஈகோ கிளாஷ்ங்கிறது இருக்கும். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க இறங்கி பேசுங்க. உங்க வாழ்க்கையில இருவரும் இணைந்து சந்தோஷமா வாழ்வதற்குண்டான சூழலை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தும். அஷ்டம ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கிறார். 8ஆம் இடம் சுபத்துவமாகுது. அதனால நீண்ட காலமா இருந்த வம்பு வழக்குகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கும். நீண்ட காலமா உடல் உபாதையினால கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் சமசப்தமா பார்வையா பார்க்கிறார். 10ஆம் அதிபதி சனி பகவானையும் குரு பகவான் பாக்கிய பார்வையா பார்க்கிறார். அதனால தொழில் ரீதியான முன்னேற்றம் மிக மிக பிரமாதமா மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீண்ட காலமா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைத்து வெளிநாட்டு வருமானத்தை கொடுக்கும். ஒரு சில குழந்தைகள் வெளிநாடு சென்று படிப்பாங்க. படிக்கிறதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய சூழலை கொடுக்கும். ஆராய்ச்சி கல்வி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களும் படிக்கிறவங்களுக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். நீண்ட காலமா தூக்கம் சரியா வராம தூக்கமின்மை பிரச்சனையால அவதிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். நிம்மதியான தூக்கம்ங்கிறது நிச்சயமா குரு பகவானால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்துல அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். யாருடைய பிரச்சனைக்காகவும் நீங்க போய் முன்னிக்க வேண்டாம். அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க தலையிட்டு அவங்கள நான் காப்பாற்றணும் அப்படின்னு நீங்க போய் எங்கேயும் சிக்கிக்க வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க யாருக்கு நல்லது செய்ய போனாலும் உபகாரம் நினைத்தாலும் உபத்திரமத்துல தான் போய் முடியும். மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் நீங்க மாட்டிக்கிட்டு லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்தாலுமே நீங்க மாட்டிப்பீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாருக்காகவும் எங்கேயும் முன்னிக்காதீங்க. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா நிச்சயம் இருக்கும். உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்த முக்கியமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா அதுல வெற்றிங்கிறது 100% கிடைக்கும். இந்த காலகட்டத்தை தவறாம பயன்படுத்திக்க பாருங்க. சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.